அன்புள்ள நேயர்களே வணக்கம். அன்றாடம் உங்களிடம் தின ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூற உள்ளேன். இன்று 31/3/2024 பங்குனி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஷஷ்டி திதி இரவு 9:31 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. கேட்ட நட்சத்திரம் இரவு 10:56 வரை, பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் இரவு 10:56 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று ஷஷ்டி விரதம். முருக வழிபாடு மிக மிக நல்லது. தனிய நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் இன்றைய நாளில் வீண் குழப்பங்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நிதானமாக இருப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாளில் ஒரு ஏற்றத்தை அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது.
உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கையும் அடைய வேண்டிய லாபத்தையும் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய யோகமானது இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தூர பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு அனுகூலமான ஆதரவு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் வெற்றியடைந்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மேலும் ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை அறிந்து கொள்வதற்கு முருகு அஸ்ட்ரோ டிவியை பாருங்கள். ஜோதிட ஆலோசனைக்கு இதில் கீழே தெரிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.